படை தளபதி நல்ல மக்கள். ஐயோ இப்போது நீங்கள் கலாய்க்கவில்லை. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். செங்கோலை வந்துட்டு குச்சி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்களாம். இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பயங்கரமாக வந்துட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆண்கள் அணியை சார்ந்த ராஜவம்சம் அனைவருமே வந்துட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே ராஜா பேசவே இல்லை. தளபதி அளவுக்கு அதிகமாக பேசிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் ஓவர்டேக் பண்ணி சாதாரண மக்களான ஜெஃப்ரி பயங்கரமாக பேசி தள்ளிக்கிட்டு இருக்காரு. காலையிலேருந்து இவரே வந்துட்டு பயங்கரமாக சாச்சம்மா தேவியை வந்துட்டு பயங்கரமாக கலாச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாச்சம்மா தேவியோட தளபதியான மஞ்சரியும் பயங்கரமாக வந்துட்டு கலாச்சிருந்தார். இப்போ வந்துட்டு ஜஸ்ட் அந்த குச்சின்னு சொன்னதுக்கு பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. தீபக்லாம் வந்துட்டு தொண்டை நரம்பு புடைக்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல சாச்சம்மா தேவி பயங்கரமாக கோவப்பட்டு, இப்போ நீங்கள் கலாய்க்கலையா, காலையிலேருந்து நீ கலாய்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மூணாவது ப்ரோமோ. உண்மையிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி பண்ணுறது பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்குது. எதிர்நாட்டு ஒரு ராணியவே வந்துட்டு பயங்கரமாக காலையிலேருந்தே கலாச்சிட்டு இருக்காரு. 24/7 பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ராணி, அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தளபதி, இவங்க எல்லாரையுமே பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க டீம்லேருந்து வந்த ஒரு கலாயை இவங்களால ஏற்றுக்க முடியலன்றது பச்சையாக தெரியுது. ஜெஃப்ரி அண்ட் தீபக் இவங்க ரெண்டு பேருமே ஈகோவில் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் பண்ணுறது கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியே கிடையாது. ஸோ தளபதியாக இருக்க ஒரு ராணியை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. சாதாரண மக்களாக இருக்க ஒரு எதிர்நாட்டு ராணியை வந்துட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த நாட்டு ராஜா பேசவே மாட்டாரு, ராணவ் கேசரி. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றது நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.